வணக்கம் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைய ராசி பலனாக விசாக நட்சத்திரத்த பத்தி இன்னைக்கு பேசலான்னு இருக்கிறேன் நண்பர்களே. விசாக நட்சத்திரம், இது விசாக நட்சத்திரம் அ தலையற்ற நட்சத்திரம். அதாவது ஒரு 3 பாதங்கள் துலா ராசியில இருக்கும். அதான் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிகத்தில் வந்துரும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இது தலையற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம். ஏன்னா, இந்த நட்சத்திரத்துக்கு குரு பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அதுக்கு அதிபதியா வரக்கூடியவர். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். அதே மாரி இந்த ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வருகிறார். அதாவது துலா ராசியில இருக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவான், விருச்சிக ராசியில இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் பகவான். அப்ப சுக்கிரன், செவ்வாய் இந்த 2 நட்சத்திரத்துக்கும், குருவோட நட்சத்திரத்துக்கும் ஒரு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்? நம்ம எத வழிபடலாம்? இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? இப்ப துலா ராசிக்கு குரு பகவான் 8ல போயிடுச்சுங்க. நமக்கு அஷ்டமத்துல குரு பகவான் இருக்காரு. ஒரு சுப கிரகம் அஷ்டமத்துல இருப்பது நல்லதா? அப்படின்னு பார்த்தா, அது கெடுதலா உண்டாகுமா? அப்படின்னு உங்களோட கேள்விலாம் இருக்குது. அதே மாரி துலா ராசிக்கு சனி பகவான் 5ல் பூர்வ புண்ணியத்துல ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு நண்பர்களே. இத நீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதற்காக, இந்த கிரகத்த வைத்து உங்களுக்கு இந்த வருட பலன் எப்படி இருக்கும்? அதாவது வருடக்கோள்கள் தான் நமக்கு ஒரு ஒரிஜினல் பலனை குடுக்கும். மத்த மாதக்கோள்கள், தினக்கோள்கள் இதெல்லாம் தினக்கோள்களா வரக்கூடிய சந்திர பகவான் மாறக்கூடிய தன்மையிலே இருப்பாரு. அதேமாரி செவ்வாய் பகவான் 45 ஒரு நாளைக்கு 1 1/2 மாசத்துக்கு ஒரு டைம் 45 நாளு. சுக்கிர பகவானும் அதேதான். இவங்கலாம் 1 1/2 மாசத்துக்குள்ள மாறிக்கிட்டே இருப்பாங்க. 1 மாச கோள்கள் ஆகும். அப்ப இந்த வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடியது, அ குரு குரு பகவான் வருஷம் ஒரு டைம் மாறிட்டு இருப்பாரு. அதே மாரி ராகு, கேதுலாம் 1 1/2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாங்க. சனி பகவான் 2 1/2 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுவாரு. இப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. அப்ப சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்துல ஆட்சி பெற்றிருப்பது, அதே மாரி துலா ராசிக்கு 5ல ஆட்சி பெற்றிருப்பதும், விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விசாக நட்சத்திரத்துக்கு 4ல் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குது நண்பர்களே. அதே மாரி விசாகம் 4ஆம் பாதத்தில அந்த நட்சத்திராதிபதி நட்சத்திரத்தை பார்ப்பது, ராசியை பார்ப்பது, நட்சத்திரத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகிறது. 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்காரங்க, விசாக நட்சத்திரக்காரனுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு நண்பர்களே. குருவோட பார்வை. அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு 6ல் அ ராகு பகவான் இருக்கார். 12ல கேது பகவான். அப்ப பாவகிரகங்கள் 6, 12ல இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் தான் என்று எடுத்துக்கலாம். அப்ப இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பலமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து காட்டுகிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்ப இந்த துலா ராசிக்காரங்களுக்கு, அதாவது துலா ராசியும், விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த விசாக நட்சத்திரம் என்றாவே இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம். குரு பகவான் 8ல் இருக்கிறார். அது காலதேவனுக்கு அது 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இந்த மாரி ஒரு பொருளாதார நிலைய ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடமே 2ஆம் இடம் தாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலும், எந்த ஒரு ராசிக்கும் 2ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருந்துவிட்டா, அவங்களுக்கு பொருளாதார நிலை ஒரு சீரான தன்மையில இருக்கும். அதே பாவ கிரகம் இருந்துட்டா, பொருளாதார பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேலோங்கி இருக்கும், இல்லாட்டி தரமட்டத்துக்கு போயிரும். அப்படிங்கிற 2 விதமான தன்மை இருக்குது. பாவ கிரகம் ஒண்ணு குடுக்கும், ஒண்ணு கெடுக்கும். அப்படிங்கிற தன்மை. ஆனா சுப கிரகம் இருந்துட்டா, ஒரு சீரான தன்மைய, ஒரு அளவான தன்மைய, ஒரு நடுத்தரமான ஒரு நிலைப்பாட்டை அவர் குடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்ட நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக வரக்கூடியது விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானே வருகிறார். ஏன்னா முருகப்பெருமானை நீங்க வழிபடும்போது, இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் குடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டுங்க நண்பர்களே. அதனால முருகப்பெருமானது இந்த நட்சத்திரத்துக்கு முழு விதமான யோகாதிபதி அவர்தான் என்று எடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வெற்றி சின்னமாக வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலர் கலரா கொடையெல்லாம் இருக்கும். கலர் கொடையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பல வண்ணத்துல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அதெல்லாம் உங்களுக்கு அந்த கொடையெல்லாம் நீங்க வச்சுக்கிறது, அந்த கொடைய நீங்க ஒரு வெயிலுக்கு எடுத்துட்டு போறது, மழைக்கு மழை வந்தா கொடைய எடுத்துட்டு போறது, அந்த கொடைய வீட்டில் வச்சுக்கிறது, இல்லாட்டி அந்த கொடைய ஒரு ஒரு கொடையா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கிறதும், இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி சின்னமாக இருக்கக்கூடியது. இந்த கொடைங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றி சின்னம் நண்பர்களே. அதனால அந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கொடைங்கிறது ஒரு வெற்றி சின்னத்த குடுக்கக்கூடியது. அதே மாரி உங்களுக்கு பிடிச்ச மலர் என்று பார்க்கும்போது, நீங்க எந்த மலர எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சிறப்பை தரும்ன்னு பார்த்தா, முல்லை மலர்.
அதுல வந்து 5 விதமான இதழ்கள் இருக்கும். அந்த முல்லை மலர் வந்து 5 விதமான இதழ் பிரிஞ்சு, பிரிஞ்சு இருக்கும். தனித்தனியா இருக்கிற மாரி இருக்கும். எப்படி இந்த நட்சத்திரம் பிரிஞ்சிருக்குதோ, அது மாரி இந்த பூவும் முல்லை மலரும் அந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி இந்த முல்லை மலர் வந்து நீங்க வந்து ஒரு பூஜைக்கு சாமிக்கு வாங்கி குடுப்பதும், இத வந்து நீங்க வீட்ல பூஜைக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவதும், இந்த முல்லை மலர் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கும். வழிபாட்டுக்கு சிறப்பை தரும் நண்பர்களே. அத மறந்து விடாதீர்கள். அதே மாரி உங்களோட நிகழ்காலத்தை அதாவது நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோம்? எந்த மாரி ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, மரங்கள் தான். அப்போ உங்களுக்கு விருட்சமா வரக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விலா மரம். விலா மரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலா மரத்தை நீங்க வந்து அ ஒ இந்த விலா மரத்தை நீங்க வந்து பூஜிப்பதும், பூஜை செய்வதும், இந்த விலா மரத்தை நீங்க வணங்குவதும், அதே மாரி விலா மரத்தை ஒரு கோயிலுக்கு வாங்கி குடுப்பதும், நடுவதும், கோயில்ல வச்சு நடுவதும், அதே மாரி இந்த விலா மரத்து வந்து நீங்க இதோட கன்னுகள்லாம் வாங்கி நீங்க யாருக்காச்சும் ஒரு தானம் குடுப்பதும் நல்லது. இதை வந்து நட்டு வச்சு நீங்க வந்து இதுக்கு நீங்க வந்து இத வளர்ப்பதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் நண்பர்களே. அதனால விலா மரம் உங்களை வாழ்க்கையில விழாம காப்பாத்தக்கூடிய ஒரு மரமாக இந்த விசாக நட்சத்திரத்துக்கு விலா மரத்துக்கும் அதுக்கு உண்டான ஒரு மகிமையே தனி. அத வந்து அத நீங்க வந்து இது உணரும்போது தான் அது வந்து உங்களுக்கு உண்டான வைப்ரேஷன குடுக்கும். ஏன்னா, அந்தந்த நட்சத்திரக்காரங்களும் அந்தந்த மர மரங்களை நீங்க வந்து வழிபாடு செய்வது, அந்த மரங்களை வச்சு நீங்க வந்து வளர்ப்பதும், அதை அதை நீங்க வந்து பிறருக்கு தானமா குடுப்பதும், உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இந்த மரத்தை வீணாக்காம இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. இல்லாட்டி அது அது மாரி நம்ப வந்து இதாயிருவோம்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி அடுத்தது இவங்களுக்கு வந்து விலங்கு விலங்கு என்று பார்க்கும்போது, பெண் புலி. விலங்கு என்ற மிருகம் என்று சொல்லக்கூடியது பெண் புலியாக வருகிறது. அ உதாரணத்துக்கு சொல்லுவோம். பெண் புலிக்கு தான் பவர் அதிகம். பெண் புலி தான் வேட்டையாட போகும் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் புலி கூட போகாது. பெண் புலி தான் வேகத்தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாரி இவங்களுக்கு வேகத்தன்மை அதாவது எந்த நேரத்துக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது புலி மாரி செய்யக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா குருவோட ஒரு தன்மை வந்து என்னன்னா நிதானிச்சு இருக்கக்கூடிய தன்மை. ஆனா, நிதானிச்சு அந்த வேகத்தையும் செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்குள்ள இருக்குது. அந்த மிருகம் சொல்லுது. அதாவது புலிங்கிற அந்த விலங்கு வந்து சொல்லுதுன்னு வச்சுக்க. அந்த வேகத்தன்மையும் இவங்களுக்கு குடுக்குது நண்பர்களே. அதனால உங்களுக்கு வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பெண் புலியாக வரக்கூடியதுனால, இவங்க எப்பவுமே புலியாக இருக்கக்கூடிய தன்மை தான். ஆனா சீறக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். வேகத்தன்மை உள்ளுக்குள்ள இருக்கும். எல்லாமே இவங்க வந்து செயல்பாடுகள் தன்மை எல்லாமே ஒரு நிதானிச்சு செய்யக்கூடிய ஒரு வல்லமை இவங்களுக்கு உண்டு. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அதே மாரி இந்த விசாக நட்சத்திரங்கிறதே, இந்த நட்சத்திரம் சுக்கிரனோட வீட்ல இருப்பது, அது ஒரு சிறப்பு. அதே மாரி செவ்வாயோட வீட்ல இருப்பது, அது ஒரு சிறப்பு. 2ம் நட்சத்திரம் இந்த நெ ஒரு ந- ஒரு ந ஒரு ரா 2 ராசியும் ஒண்ணா இணைக்கக்கூடிய வல்லமை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு மாரி, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இணைவை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இவங்கலாம் வந்து பிறருக்கு பாடம் சொல்லிக் குடுத்தாலும், இவங்க இந்த விசாக நட்சத்திரங்கள்லாம் ஒரு டீச்சிங் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பிறருக்கு போதிக்கும் தன்மையும் சரி, பிறருக்கு ஒரு பாடம் எடுக்கக்கூடிய தன்மையும் சரி, இவங்க ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு வேலை வாங்கக்கூடிய தன்மை சரி, ஒரு வேலை செய்யக்கூடிய தன்மை, ஒரு ஒழுங்குமுறையோட செஞ்சு அத சீர்துருக்கி பார்க்கக்கூடிய தன்மை, அத ஒழுங்கு நிலையாக வைக்கக்கூடிய தன்மை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு நண்பர்களே. ஆனால் இந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம மேல் பெரிய சொல்லிக்கிட்டே போலாம். நெறைய விஷயங்களா இருக்குது. இருந்தாலும் நான் முக்கியமானத மட்டும் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு அடுத்தது பறவை என்று சொல்லக்கூடியது. இவங்களுக்கு ஏன்னா பறவை தான் வந்துங்க எதிர்காலத்த குறிக்கும். எது எது இலக்க நோக்கி பறக்கக்கூடியது. பறவை ஒண்ணு தான் நம்ம வந்து ஒரு சூரியன் உதயத்துக்கு அப்புறம் இலக்க நோக்கி பயணிக்கக்கூடியது. அதே மாரி நம்ம எதிர்காலத்த நோக்கி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த இந்த விசாக நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ஒரு பறவை எதுன்னு பார்க்கும்போது, செங்குருவி. அதாவது செங்குருவி வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப ஒரு முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மொசு மொசு மொசுன்னு இருக்கும். நல்லா ஒரு அழகா இருக்கும். அத பார்த்தா அந்த இதாட்டம் இருக்கும். ஒரு பந்து மாரி இருக்கும் அந்த செங்குருவி. நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த செங்குருவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்த எதிர்காலத்துக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடிய ஒரு செங்குருவி பறவை வந்து, இத வந்து நீங்க ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறது நல்லது. இத நீங்க பார்ப்பதே உங்களுக்கு நல்லது. எங்கேயாச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா கூட, இது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு வச்சுக்கங்களேன். நீங்க போற வழி ஒரு காரியத்துக்கு போறீங்க. அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போம்போது, எதுக்கு போனாலும் ஒரு ஒரு விசேஷத்துக்கு போம்போது, ஒரு இடம் வாங்க போம்போது, ஒருத்தர்ட்ட பணம் வாங்க போம்போது, ஒரு தொழிலுக்கு போம்போது, ஒரு அப்ளிகேஷன் குடுக்கும்போது, இதெல்லாம் உங்க கண்ல படும்போது, உங்களுக்கு எளிதாக இதெல்லாம் நான் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி குடுக்கும் நண்பர்களே. அதனால
இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு வீட்லயே ஒரு ஃபோட்டோ வாங்கி மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் இந்த நட்சத்திர விசாக நட்சத்திரத்துக்கு இதோட தன்மைகள், அதிர்ஷ்டம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதேமாரி இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டங்கள் வந்து குரு பகவான் வந்து உங்களோட நட்சத்திரத்தை பார்க்குறாரு. அது ஒரு சிறப்பு. அதேமாரி சுக்கிரனோட வீட்டிலேயே இருக்கிறார். அது ஒரு சிறப்பு. அதனால குரு பகவான் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை வழங்கப் போறார். குரு பகவானால பெரிய நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு நண்பர்களே. அதனால இந்த விசாக நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரங்களுக்கும் சரி, அதே மாரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சரி, இந்த விசாக நட்சத்திரம் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அந்த நன்மையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்திவேலூர்ந்து சந்திரன். உங்களோட கருத்துக்களையும், உங்களோட கேள்விகள் எது இருந்தாலும் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களுக்கு கருத்து தெரிவிங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.